ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா டைம், ஃபோக்கஸ் அண்ட் இமேஜினேஷன். இந்த மூணுமே ஒன்றோடு ஒன்று லிங்க் ஆகியிருக்கிறது. இந்த மூணும் வச்சு தான் உங்கள் லைஃப்பும் லீட் ஆகும் போது அந்த லைஃப்பும் நீங்கள் வாழ போகிறீங்க. அதை பற்றி ஃபுல் விவரமாக பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது டைம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த டைம் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறது. இது எல்லாருக்குமே பொதுவாக 24 மணி நேரம் தான். அதில் மேக்ஸிமம் 8 ஹவர்ஸ் தூங்குருவாங்க. மீதி 6 ஹவர்ஸ் அவங்களோட டெய்லி ரொட்டீனுக்காகவே போயிடும். மீதி 8 ஹவர்ஸ் அவங்க எப்பவும் போல் அவங்களோட ஒர்க் விஷயமாக ஏதாச்சும் ஒன்று பண்ணுறது தான். மீதி 2 ஹவர்ஸ் தான் அவங்க சும்மா ஏதோ ஒன்று ஜாய் பண்ணுறதுக்கு என்ஜாய் பண்ணி சுற்றிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா, இந்த டைமை எப்படி நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரணும், அது ஃபுல் விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம வாழ்கிற லைஃப் என்னத்துன்னா டே டு லைஃப் அப்படியே ஒரே மாதிரியாகவும் போகலாம், டிஃப்ரெண்ட்டாகவும் மாறி போகலாம். நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி சந்தோஷமாக வச்சுக்கிறது இந்த டைமை பொறுத்து அமைகிறது. அதாவது நீங்கள் ஒவ்வொரு நேரத்தையும் நீங்கள் எப்படி ஊழிச்சு சிந்தித்து செயல்படுறீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரே நேரத்தில் ஒரு வேலையை செய்கிறீங்களா இல்லை 2 வேலையை செய்கிறீங்களான்னு உங்களுக்கே தெரியும். எந்த வேலை எதோட லிங்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கரெக்டாக அந்த டைமை மேனேஜ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஒரு வேலையில் இறங்குறீங்க, இப்போ சமைக்கிறீங்கன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் சமைக்கும் போது டிவி பார்த்துக்கிட்டு சமைக்கலாம், இல்லைன்னா மொபைலில் ஏதாச்சும் மெசேஜ் டைப் பண்ணிக்கிட்டு சமைக்கலாம். அப்படி இல்லாட்டா நீங்கள் ஏதாச்சும் கேம்ஸ் விளாண்டுக்கிட்டு கூட சமைக்கலாம். இல்லைன்னா நீங்கள் என்ன சமைச்சிக்கிட்டு பக்கத்தில் காய்கறியோடு வெட்டிட்டுக்கலாம். ஏன்னா ஒரே சுற்றி 4-5 அடுப்பு வச்சுட்டு ஒரே டைமில் சமைக்கவும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்படி செஞ்சிங்கன்னா அவங்க டைமை நீங்கள் கம்மி பண்ணலாம். பட் ஃபோக்கஸ்டாக இருக்க முடியுமா? கிடையாது. இப்போ டைம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஒரே மாதிரி இருக்குதா? இப்போ அந்த டைமை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ 2வது தலைப்பு ஃபோக்கஸ். இங்கே அந்த டைமில் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த டைமில் நான் என்ன மாதிரி பண்ணுறேன், ஒரே விஷயத்த பண்ணுறேன்னா 2 விஷயத்த பண்ணலாம். இந்த 2 விஷயத்தில் ஒன்றாச்சும் கரெக்டாக பண்ணியிருக்கேனா, இல்லை ஏதாச்சும் நடுவில் மிஸ் ஆகிருக்கணும், அதனால் நான் ஏதாச்சும் டிப்ரெஷனில் இருக்கிறேன்னா இல்லை சந்தோஷப்பட்டுருக்கணும், அந்த மாதிரி சிந்திச்சு பாருங்கள். அடுத்தது நீங்கள் அந்த ஃபோக்கஸ் பண்ணி முடிச்சது அதுக்கான மாற்றத்தை பாருங்கள். இப்போ நீங்கள் அது ஃபோக்கஸாக ஒரே வேலையில் இருக்கணும்னா நீங்கள் ஒன்றோடு பண்ணணும். அந்த வேலை செய்யும்போது நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். அந்த சந்தோஷத்துக்கு முக்கிய காரணமே உங்களோட இமேஜினேஷன் தான். இங்கே இப்போ ஒரு விஷயத்த இப்போ கேம்ஸ் விளாட்றீங்கன்னா கூட அந்த கேம்லாம் நீங்கள் ஒரு முடிவை எண்டிங்காக நீங்கள் ஆல்ரெடி இமேஜினேஷன் பண்ணி வச்சுருப்பீங்க. நான் இப்படி விளாட்னா இது முடிய போகுது அப்படின்னு நீங்கள் ஒரு சந்தோஷத்தை உங்களுக்குள்ளே ஏற்படுத்திருப்பீங்க. அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு வேலையை செய்யும்போது அதோட முடிவு உங்களுக்கு நினச்ச மாதிரி நிற்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷன் கொண்டு அந்த வேலையில் இறங்கினீங்கன்னா நீங்கள் அந்த வேலையை செஞ்ச மாதிரி இருக்கும். நீங்கள் நினச்ச மாதிரி நடக்காட்டாலும் அட்லீஸ்ட் செஞ்சுன்னு ஒரு திருப்தியாக கிடைக்கும். இங்கே தான் உங்களோட இமேஜினேஷன் ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி இந்த 3 விஷயமும் உங்கள் லிங்க் ஆகி உங்களோட வாழ்க்கையை கட்டமைக்கின்றன. இதில் மெயினாக பார்க்க போனால் உங்களோட இமேஜினேஷன் தான் உங்களுடைய டைமை கரெக்டாக ஃபோக்கஸாக செயல்படுத்த உதவுது.